பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. எனக்கு பெரிய மாணவர்களே, இன்றைக்கி யாரெல்லாம் எப்படி பேசுகிறது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பேச்சுக்குன்ட்டு ஒரு ட்ரைனிங் இருக்குது. அந்த காலத்தில் பேச்சு போட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. சபையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க, யாருக்காவது பேசுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க ஒரு சிலர் நல்லா அழகாக கொடுப்பாங்க, சிலர் எப்படி கொடுப்பாங்க, சிலர் திருத்திக்குவாங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாய்நாள் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று பிரசங்கத்தில் சொல்கிறாப்புல. ஆமாம், இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப கவனமான நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திட்டுருக்குறோம். எவ்வளோதான் நகர்த்தினாலும் பதறி பேசுகிற சில வார்த்தையினால் கஷ்டமாயிடுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதுதான் கஷ்டம் நினைப்பாங்க. அதே மற்றவங்களுக்கு வந்தால் அது கஷ்டமே இல்லை. இவங்களாலவே மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அது பெருசாக கிடையாது. இப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதே போல் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் உங்களை அட்வைஸ் பண்ண நீங்கள் தாங்குவீங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், மனம் பதறி பேசிடக்கூடாது. என் கண்ணுக்கு துரும்ப நான் எடுத்து போடணும், பின்பு சகோதரனுக்கு துரும்ப எடுத்து போட்டிருக்க வகை பார்ப்பேன்னு வசனம் சொல்லுது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், சபையில் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும். நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஜென்ஸு லேடிஸு வாய்களை திறந்து இஷ்டம் போல் சபையில் பேசிக்கிறதும் ஜோக் அடிக்கிறதும், இப்படி அசிங்கமான சில காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் நடந்துகிட்ருக்கிற ஒரு காரியம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு அப்படின்னு சொல்கிறேன். மனம் பதறிடக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளை, இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனமாக இருங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், அவங்க துணிகரமாக பேசியே குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் நடக்காமல் போன எத்தனையோ சகோதர சகோதரிகளை தெரியும். ஆனால் இந்த நாளில் கூட ஒரு விஷயம், ஒரு மனம் திரும்புதலை உருவாக்கிக்கலாம். இனி நாம் பேசக்கூடாது, கவனமாக இருக்கணும் என்பதில் மிகுந்த எச்சரிப்புடன் நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளணும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அப்படி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. அநேக நேரங்களில் இது தவறுதலாக நடக்கக்கூடியது தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் இதுவே நடந்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் டிலே ஆகிடும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் இந்த இடத்துல, தேவ சமூகத்தின் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி சொல்லக்கூடாதான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாய் போவதுக்கு முக்கியமான காரணம் இது தான். மனம் பதறி பேசிடுறாங்க, எதையாவது சொல்லிடுறாங்க. ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர் பேச்சில் திறமை இல்லாதவர் இருக்கலாம். பவுல் நல்லா கற்றறிந்தவர், ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. அவர் மீனவர், அவர் மீன் பிடிக்க தான் தெரியும், அதை பற்றி தான் அவருக்கு தெரியும். ஆண்டவரே நான் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்று ஆகப்பட்டு சொல்ல தான் தெரியும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. பவுலுடைய எஃபெக்ட் வேறு, பேதுடைய எஃபெக்ட் வேறு. அதனால் இன்றைக்கி பவுல் பேசுறது அந்தளவுக்கு ஒரு இதாக தெரியும். இது பூதங்கள் வருகிறது அப்படி இப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுகிறார். ஆனால் சாதுரியமாக அவர் பேசினார் பவுல். பேதுருக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை. அவர் அது இதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிற மாதிரி பேசுவார். அதனால் ஒரு ஊழியர்களோ விசுவாச பிள்ளைகளோ தப்பாக பேசுகிறாங்க, சரியாக பேசலை, ஞானமெல்லாம் பேசுகிறாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பேச தெரியும், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் அப்படியா இப்படியா அப்படிலாம் மனம் பதறி சொல்லிடாதீங்க. அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எழுந்துடாதீங்க.
எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சபைக்கு ஊழியருக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவங்க என்ன வேணால் அனுபவிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரை கொடுத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க எப்பயுமே இந்த ட்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த காரில் போகிறாங்க, இந்த அழகாக இருக்கிறாங்க, இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. கர்த்தரே அனுமதிச்சிருக்கிறார், கேட்க நீ யார் அப்படின்ட்டு நான் சொன்னேன். கர்த்தர் அவர்கள் அனுமதிக்கும் போது அதை கேட்க நீங்கள் யார்? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேறு, அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அது வேறு. அதனால் இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. யாரை குறித்தும் நீங்கள் எதுவும் பேசுகிறீங்க, சொந்தக்காரர்களோ, பந்தங்களையோ, நண்பர்களையோ, உற்றார் உறவினர்களையோ. நீதிபதியாக நீங்கள் செயல்படாதீங்க, வக்கீலாக செயல்படாதீங்க, அதிகாரம் செலுத்தாதீங்க. கவனமாக இருங்க, ஞானமாக இருங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு என்ற வார்த்தையின் பிரகாரமாய். இயேசப்பா, நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், கிருபை செய்யும், உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களை மேலே ஊற்றி அற்புதம் செய்யும். இயேசு பிதாவே, ஆமென், ஆமென்.